பாலாஜி வணக்கம். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தமிழ்தாய் வாழ்த்து குறித்த தனி தீர்மானம் ஒன்றை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேரவையில் கொண்டு வருகிறார். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்நாட்டில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பாக நாளை தனி தீர்மானத்தை முதல்வர் ஜோசப் விஜய் முன்மொழிவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டியது கட்டாயம் என்பதை குறித்தான தீர்மானமாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த தீர்மானம் குறித்து விரிவான தகவல்களை சேகரித்த போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை முதல்வர் ஜோசப் விஜய் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வருகிறார். மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய மனோன்மணியம் நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் கடந்த 1970 ஆண்டு நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணையின்படி தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 2021 ஆண்டு டிசம்பர் 12 முதல் இது மாநில பாடலாகவும் அதிகாரப்பூர்வமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9 கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. இந்த சூழலில் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் இந்த தனி தீர்மானத்தை நாளை முன்மொழிகிறார். தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்துதான் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்பதை பேரவையில் நாளை தீர்மானமாக கொண்டு வருகிறார் முதல்வர் ஜோசப் விஜய். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் தமிழக அரசில் தமிழக முதலமைச்சரே இந்த தீர்மானத்தை தனி தீர்மானமாக நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வருவது மிகுந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலாஜி.